வாங்க கண்மணி, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இதில் இருங்க, இதில் இருங்க கண்மணி, இதில் இருங்க, இங்கே வாங்க. மக்களை வணக்கம். என்னென்றால் இந்த நண்பர் மிட்லாண்டில் இருக்கிறவர், அவர் கனடாவில் இருக்கிறார். அவர்கிட்ட நாய் உண்டு, ஜெர்மன் ஷெப்பர்ட். கண்மணி சத்தம் போடக்கூடாது. ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒன்று வச்சிருக்காரு. அது கோழியில் பிடிக்குதாம். அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். கண்மணியும் அப்படி தான். கண்மணி இங்கே வீட்டுக்கு வந்தோடனே ஒரு நாள்லேயே 12 கோழியில் அடித்து தள்ளி விட்டுட்டான். நான் வீட்டை இருக்கையில் வீட்டுக்காரனை கேட்கல, அவனும் பார்க்கையில் அடித்து தள்ளி விட்டான். அப்போ நாய்க்கு எப்படி கோழியை கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறேன். கண்மணி இங்கே வாங்க, இங்கே வாங்க பேபி. அப்போ நாய் வந்து என்ன செய்தேன்னா, இப்போ எனக்கு கோழியை தான் செய்து போயிடுமென்று தான் இப்போ காத்துறா. மற்றபடி கோழி வந்து தனக்கு எதுவும் செய்து போடுமென்று தான் கடிக்கவும் பிடிக்கிடுவா. அப்போ அதால் வந்து கோழியை நீங்கள் மெதுவாக காட்டி பழக்கணும். கண்மணி இங்கே வாங்க பேபி, வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வானேம்மா, இதில் இருங்க, இதில் இருங்க. இங்கே ஒன்றும் இல்லை, கோழி இங்கே வாங்க, இந்த கோழி இங்கே வரும், கோழி இங்கே வாங்க. இது ஆடு, இது கோழி. அதை ஒன்றும் செய்ய மாட்டேனா, அப்பா ஒன்றும் செய்ய மாட்டேன். இங்கே வாங்க, இதில் இருங்க, இங்கே வாங்க. இப்படி மக்களை திரும்ப காட்டி கடிக்க போனால் சொல்லணும், கடிக்கக்கூடாது. கண்மணி இங்கே வாங்க, கண்மணி இங்கே வாங்க. இந்த கோழியை கடிக்கக்கூடாது சொன்ன நானல்ல, கடிக்கக்கூடாது. என்னம்மா கடிக்கக்கூடாது. இங்கே வாங்க, இந்த தொட்டு பாருங்க கோழியை. இங்கே வாங்க. அங்கே ஏதோ வேறு சத்தம் கேட்டோன்னே ஓடுறா. அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் இருந்து 1 கிழமை பழக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் நாய் கோழியை கடிக்காது மக்களே. அப்போ கோழியை கூட்டி கொண்டு வந்து இந்த மனத்தையும் காட்டணும் நாய்க்கு. அப்போ மற்றது கோழியை வந்து பச்சை இறைச்சியோடு கோழி போடக்கூடாது, அவிச்சு தான் போடணும். 2 விஷயம். ஒன்று வந்து அது அந்த ரத்த வாடையில் அது வந்து திரும்ப போய் நாம் பழக்கினாலும் கடிக்கும், கொல்லும். மற்றது அந்த கோழியை அவிக்கும்போது அதில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள், அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து கேடான நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து செத்து போயிடும். நன்றி மக்களே, வணக்கம், வாழ்தல் இனிது.